கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 13 வசனம். சிட்சித்து அப்படி ஒரு கமா போட்டு, உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அர்த்தம். முதல்ல சிட்சிக்கணுமா, வேதத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற, வேதத்தை அறியாதபடி செயல்படுகிற, வேதத்துக்கு முரண்பாடான கருத்துள்ள காரியங்களை முதல்ல சிட்சிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே அதை சொல்லணும். இது தவறு, இது பைபிளில் சொல்லப்படலை, இது கட்டளைக்கு அகைன்ஸ்டான காரியம், தேவன் கொடுத்த கட்டளையை மீறுகிறோம் என்பதை சிட்சிக்கணுமா. சிட்சிட்டு உலக பிரகாரமான காரியங்களை சொல்லி போதிக்க கூடாதான், வேதத்தை கொண்டு போதிக்கணுமா. நான் சொல்ற விஷயம் வேதத்தில் இருக்குதா, வேத புஸ்தகத்தில் இருக்குதா, பைபிளில் இருக்குதா, இல்லை நான் என் சுய அறிவுனால ஞானத்தை சொல்கிறேனா, நானே சிந்தனை பண்ணி சொல்கிறேனா, அதை சொல்லக்கூடாது. வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். எது பேசினாலும் வேதத்திலேருந்து பேசணும். நாம் வேதத்திலேருந்து பேசினா ஒருவருக்கு கேள்வி கேட்க வழி இருக்காது. ஏன்னா அது வேத புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் ப்ராக்டிக்கலை நம்ம சுயமாக சில காரியங்களை சொல்லும்போது அதில் முரண்பாடு வந்துடும். ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வேதத்தை கொண்டு நம்ம எதுனாலும் சொல்லணும். யாருக்கு ஆலோசனை கொடுத்தாலும் வேதத்தை கொண்டு சொல்லணும், வேத வசனத்தின்படியே பேசணும். அப்படி பேசும்போது நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த மேலான சத்தியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேதத்தை கொண்டு போதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். கேட்கிற ஒவ்வொருவரும் சமாதானத்தால் நிறையட்டும். வேத புஸ்தகத்தை நல்லா தியானிக்கட்டும். வேதம் ஒரு தேனப்பா ஆண்டவரே, இது ஒரு புதையல். இதை தேட தேட ஆசீர்வாதம் தான் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.